தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவே. தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கி. தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியின் நல்ல உறவும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன். இன்றைய நாளின் காலை சிந்தனைக்காக யோசுவா 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். நாங்கள் கிபியோனை சங்கரிக்கும்படி நீங்கள் எங்களிடத்தில் வந்து எங்களுக்கு துணை செய்யுங்கள். அவர்கள் யோசுவாவோடும் இஸ்ரவேல் புத்திரரோடும் சமாதானம் பண்ணினார்கள் என்று சொல்லி ஆள் அனுப்பினான். எருசலேம் ராஜாவாகிய அதோனிசேதேக் எபிரோனின் ராஜாவாகிய ஓகமுக்கு யர்முத்தின் ராஜாவாகிய பெனகாமுக்கும் பீராமுக்கும் லாகிசின் ராஜாவாகிய யாப்புவியாவுக்கும் எஸ்கோனில் ராஜாவாகிய நெபிருக்கும் ஆள் அனுப்புகிறான். யாரை வெல்வதற்காக? கிபியோனியரை சங்கரிக்கும்படியாக. இதை நாம் திருமறையில் பார்க்கும்போது, நாம் உலக வாழ்க்கையிலும் கூட இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது, நாம் அநேக நேரங்களில் நமக்கு எப்படியாவது ஒரு சார்பு இருக்க வேண்டும். இன்றைக்கு மனிதன் ஒரு மனிதனை சார்ந்து வாழ்கிறான், ஒரு இனம் ஒரு இனத்தை சார்ந்து வாழ்கிறார். ஆனால் ஒரு இனம் என்று சொல்லும்போது அந்த இனத்தார் யாருமே அந்த இனத்தோடு உறவு வைப்பதில்லை. ஏனென்றால் கொடுக்கல் வாங்கல், உண்பது உடுப்பதிலே அவர்கள் வித்தியாசப்பட்டாலும் இனம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். முன்னேற்றம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஒன்றாக நமது இனத்தான் அவன் இருக்கட்டும் என்று சொல்லுகிற அந்த நிலை. ஆனால் இங்கே பார்க்கும்போது ஆண்டவராகிய கடவுள் இடத்துல அந்த கிபியோனியரை சங்கரிக்கும்படி இஸ்ரவேல் மக்களோடும் யோசுவாவோடும் அந்த மக்கள் உடன்படிக்கை செய்கிறார்கள். எங்களுக்கு நீர் அந்த கிபியோனரை சங்கரிக்க உதவி செய்ய வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் வருகிற கஷ்டம் என்ற சத்துரு, பிரச்சனை என்ற சத்துரு, அவமானம் என்ற சத்துரு, இன்றைக்கு பல்வேறு விதமான அதிகாரம் என்ற பிசாசு என்ற சத்துருக்கள், இவைகளை வெல்வதற்கு நீங்களும் நானும் கடவுளோடு உடன்படிக்கை செய்திருக்க வேண்டும். அழைக்கப்படுகிறோம். கடவுளோடு ஒப்புரவாக வேண்டும். இன்றைக்கு தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ஒரு ராஜ்யமும் நிலைத்திருக்க முடியாது என்று இறைமகனாகிய இயேசு சொல்கிறார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் மீட்பு காத்திருக்கிறது. அந்த மீட்பை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசுனுடைய காலத்தில் மீட்படைய வேண்டும் என்று ஒரு செல்வந்தன் ஒருவன், அதிபதி ஒருவன் வந்து கேட்கிறான். அவன் சொல்கிறார், உனக்கு இருக்கிறதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரிடத்தில் உன்னை ஒப்புவி என்று சொல்கிறார். அதுபோல தான் இங்கே கிபியோனர்கள் அந்த மக்களோடு அவர்களை சங்கரிக்கும்படி கிபியோனர்களை ஆண்டவராகிய கடவுள் யோசுவாவுக்கு இஸ்ரவேல் மக்களோடும் சமாதான உடன்படிக்கை செய்ய ஆண்டவர் அழைக்கிறார். இன்றைக்கு நாமும் கூட ஒருவேளை சமாதானம் இல்லாமல், உடன்படிக்கை செய்யாமல், கடவுளுடைய வார்த்தையை அசட்டை பண்ணி அதை கேளாமல் வாழ்ந்திருப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் இந்த நாளில் ஆண்டவரோடு நாம் உடன்படிக்கை செய்வோம். கடவுளே, நீர் என் கண்மலை என்று உடன்படிக்கை செய்வோம். நீர் என் கோட்டை என்று உடன்படிக்கை செய்வோம். நீர் எனக்கு துணை என்று உடன்படிக்கை செய்வோம். அவரோடு உடன்படிக்கை செய்யப்பட்டவர்களாக நாம் இந்த நாளை துவங்கும்போது கர்த்தர் நமக்கு சகலவற்றையும் நேர்த்தியாக, செம்மையாக, ஆசீர்வாதமாக அவர் தருவதாக வாக்கு கொடுக்கிறார். அன்புக்குரிய இறை மக்களே, கடவுள் நம்மீது எவ்வளவு இரக்கமுள்ளவராக இருக்கிறார், மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்தும் அநேக நேரங்களில் கடவுள் என்னை கைவிட்டு விட்டாரோ, என்னை மறுதலித்து விட்டாரோ, அவர் மறுதலிக்க நீங்களும் நானும், அவர் நம்மை போல ஒரு மனிதர் அல்ல, சாதாரண மனிதர் அல்ல. அவர் தேவாதி தேவன், நமக்காக இறங்குகிற கர்த்தர். இன்றைக்கு அப்படிப்பட்ட கர்த்தர் நம்மோடு இந்த காலை நேரத்தில் ரட்சிப்பின் உடன்படிக்கை, சமாதானத்தின் உடன்படிக்கை, அன்பின் உடன்படிக்கை எல்லாவற்றையும் கொடுத்து நம்மோடு அவர் இணைய விரும்புகிறார். நாம் இந்த நாளுக்காக கடவுளுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். இன்றைக்கு
உலக விடுதலைக்காக, கருப்பின மக்களுடைய விடுதலைக்காக பாடுபட்ட நெல்சன் மண்டேலா என்பவருடைய திருநாள் 2010 ஜூலை 18 அன்று கொண்டாடப்படுகிறது. அவர் வறுமைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு தென்னாப்பிரிக்கா தலைவராக அவர் கருப்பின மக்களிடையே நல்லுறவு ஏற்படவும், மனித உரிமைகளை மேம்படுத்தவும், ஆண் பெண் சமநிலையை ஏற்படவும் அவர் பாடுபட்ட ஒரு மனிதராக இருக்கிறார். இனவெறியை களையெடுத்த இனவெறியை அங்கே தூக்கி எறிந்த ஒரு ஆண்டவர் தென்னாப்பிரிக்காவினுடைய மக்களாட்சி ஒளிரச் செய்ய அவர் ஒரு விளக்காக நின்றார். அவரைப் போல இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை இருளாக அதிகாரத்தினால் அடக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய கடவுள் சமாதானத்தினால் உடன்படிக்கை செய்ய அழைக்கிறார். ஆயத்தமாக செபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்வாழ்வை நாங்கள் நினைத்து நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இயேசுவே, கிபியோனர்களை சங்கரிக்கும்படி இஸ்ரவேலோடும் யோசுவாவோடும் உடன்படிக்கை செய்து போல நாங்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத சத்துருக்களை சங்கரித்து முறியடிக்க எங்களுக்கு இந்த நாளில் கொடுத்த அந்த பலத்தை எண்ணி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கருப்பின மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளியை கொண்டு வர மக்களாட்சியை மலரச் செய்த நெல்சன் மண்டேலா போல நாங்களும் இந்த தேசத்தில் அப்படிப்பட்ட சுதந்திர காற்று மலர்வதற்கு, வீசுவதற்கு, விடுதலை ஒளி பரவச் செய்ய எங்களை கருவிகளாக பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.